லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று பார்லிமெண்ட் நோக்கி அவர்கள் பேரணி நடத்திய போது தள்ளுமுள்ளு, மோதல், போலீசார் தடியடி, கண்ணீர் புகைகுண்டு வீச்சு நடந்தது. இன்றும் போராட்டம் தொடர்ந்தது. அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், எம்பி பிரியங்கா, காங்கிரஸ் தலைவர் கார்கே, எம்பிக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி வீட்டை நோக்கி பேரணி சென்றனர். போலீசார் தடுத்ததால் பிரதமர் வீட்டின் அருகே ராகுல் உள்ளிட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். கலைந்து போக சொல்லி போலீசார் கேட்டுக்கொண்ட போதும் போகவில்லை. ராகுலிடம் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். நீட் விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்டில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் கலைந்து செல்லுங்கள் என கூறினார். அதை ராகுல் ஏற்கவில்லை. போராட்டத்தை தொடர்ந்தார். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் ஏற்றினர். ராகுல், பிரியங்கா, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். தரையில் படுத்தபடி வரமறுத்த ராகுலை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் அவருக்கு மூக்கில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. மந்திர் மார்க் காவல் நிலையத்தில் இருந்த பிரியங்காவை அவரது தாய் சோனியா சென்று பார்த்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போராட்டம், கைது, தள்ளுமுள்ளு சம்பவத்தால் பிரதமர் வீட்டின் அருகே பரபரப்பு நிலவியது.